இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயுமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். மேஷராசி நண்பர்களே, பல விதத்திலும் ஸ்திரமான மனது, எதையுமே டிசிப்ளினாக பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு நீங்கள் தான். உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலே கரெக்டாக இருக்கணுன்றதில் நீங்கள் எல்லாரையும் எதிர்பார்ப்பீங்க. எனக்கு அந்த பங்க்சுவாலிட்டி பிடிக்கும் சார், அதே மாதிரி அவங்க இல்லை சார் அப்படிங்கிற ஏக்கங்களும் உங்களுக்கு உண்டு. நேர்மைக்கு இன்னொரு பேர் உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள்லாம் இருக்கும்போதும் சில இடத்துல சில இடர்பாடுகள்லாம் வருது. முக்கியமாக தொழிலில் நிறைய முன்னேற்றங்களில் தடை இருந்தது. இந்த 26/1/2026 பிப்ரவரி 1 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே சூரியன் அப்படிங்கிறவர் நமக்கு நல்ல ஸ்திதியில் போய் உட்கார போகிறார். மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன், மகர ராசிக்குள்ளே இருக்கிற சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறார்னு பேர். அப்படி திக்பலம் பெற்றிருந்தால் உங்களுடைய வளர்ச்சிகள் யாரும் தடுக்க முடியாது. தொழில் நல்லாயிருக்கும். சந்தோஷமான தொழில்கள் எல்லாம் செய்வது, அது வேலை செய்கிறச்சா சந்தோஷம் ஒன்றுன்றீங்களே, அந்த சந்தோஷம்லாம் கிடைக்கும். பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்த சூரியன் அப்படின்னு பார்க்குறோம். கடகராசியில் 4ஆம் இடத்துல மண்மனை வாகனம் யோகம் கொண்ட இடத்துல 4ஆம் இடத்துல இந்த சந்திரன் இருப்பார். அவரும் இந்த கேந்திரஸ்தானத்தில் அமர்வார். அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அந்த பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட யோகம் கிடைக்கக்கூடிய வாரம் இது. வடலூர் ஜோதி தரிசனத்தை காண்பது அன்றைக்கி நல்லது. அதுபோல் இந்த 30ஆம் தேதி அன்றைக்கி ஜெய ஏகாதசின்னு ஏகாதசி இருக்கும். அன்றைய நாள் ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பை தரும். இந்த 2 சிறப்புகளையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி பிப்ரவரி அன்றைக்கி தைப்பூசம், வடலூர் பூச நிலம், அதுபோல் ஜெய ஏகாதசி. இது 2மே உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய நிகழ்வுகள், இயற்கையின் நிகழ்வுகள். பண வரவு கன்ஃபார்மாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் தொழிலில் கவனத்துடன் இருக்கும்போது லாபம் உண்டு. கடன் சுமை குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், அந்த இடமாற்றங்களினால் உள்ள பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். வழக்கிலே உங்களுக்கான சாதகமான ஒரு நிகழ்வு, குடும்பத்திலே ஒரு எழுச்சி, கலைத்துறையினருக்கு ஸ்பெசிஃபிக்காக முன்னேற்றம், தந்தையின் வழியிலே நல்ல ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், தாயார் வழியிலே சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதிலும் முன்னேற்றம், பயணங்களினாலே லாபங்கள், இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் கலெக்டிவாக இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகிறது. அதனால் இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சிகளை பெருக்கும் வாரமாக அமையக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும். இந்த 7 அப்படிங்கிறது கலத்தரத்து மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த 6 அப்படிங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரத்துக்கு, கடன் நீங்கள் கொடுத்தீங்க வரலை, வழக்குகளிலே சில சாதக தீர்ப்புகளை எதிர்பார்க்கிறீங்க, அந்த நேரங்களிலெல்லாம் இந்த நம்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதை பயன்படுத்தும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்றுக்கொண்டு அதனால் இந்த விவகாரங்களிலிருந்து தீர்வை பெறலாம். இந்த வாரம் அவசியம் முருக வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன பயம், சரியாதான் நம்ம போயிட்டுருக்கோமா, என்னுடைய வாழ்க்கை நிலைப்பாடாக இருக்கிறதா, ஸ்திரமாக இருக்கிறதா அப்படிங்கிற பயத்தில் தான் இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறீர்கள். அதுவும் முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய உடல்நிலைகள், இது உங்களை மனதை சிலதாக சஞ்சலப்படுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தினுடைய வேகங்கள் உங்களை பாதிக்குமோன்னு ஒரு பயம்,
வேலையில் சில சிக்கல்கள், வேலை போயிடுமோ, வேலையில் இருப்போமோ அப்படிங்கிற நிறைய குழப்பத்துடன் தான் இந்த வாரத்தை தொடங்கியிருக்கிறீர்கள். பயப்பட வேண்டாம். உங்களுடைய வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகிறது. இந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு ராகு உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனாலே பயங்கள் இருக்குது. அந்த பயங்கள் எல்லாம் தானாக மழை போல் வந்தது பனி போல் விலகிவிடும்னு போயிடும். கவலைப்படாதீங்க. சூரியன் திரிகோணஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்படி அமரும்போது இவருடைய அந்த தாக்கமானது உங்களுக்கு அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானாதிபதி திரிகோணத்தில் அமர்வது இது ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும். நிர்வாகத்திலே சில விதமான நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். கூடவே உங்கள் ராசிநாதனும் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலே நிறைய பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல சுமூகமான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளும், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடம் என்கிற மிதுன ராசிக்குள்ளர வக்கரகதியில் இருந்தாலும் உங்களை நோக்கி வருகிறார். அதனாலே தனம் பெருகும். கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு பணம் இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய இந்த பார்வை உங்கள் ராசி மேலே இருப்பதனால் லாபம் கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். பயணங்கள் மூலிமா ஆதாயமும் உண்டு, அலைச்சல்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் சோர்வுகளும் இருக்கும். அது எல்லாமே நல்ல சுப நிகழ்வுகளாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அஸ்த நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவானின் செய்கைகள் உங்களுடைய மனதிலே என்ன ஓட்டங்களை நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து அதை வெற்றிகரமாக செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கொடுக்கிறார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள், பிரபலங்களுடன் ஒரு நல்ல ஒரு தொடர்புகள், அவர்கள் மூலியமாக வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்திலும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வாடிக்கையாளர் அணுகுமுறை நன்றாக இருப்பதனாலே வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. எவ்வளோ தூரம் உங்கள் எஃபர்ட்டை போடுறீங்களோ அவ்வளோ தூரம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்திலே தைப்பூச திருநாள் 1ஆம் தேதி வருகிறது. அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவது ரொம்ப நடந்தது. அதேபோல் ஜெய ஏகாதசி என்கிற பீஷ்ம ஏகாதசி இருக்குது. அன்றைய நாள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து விஷ்ணுவை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை நிச்சயம் கொள்ளலாம். 9, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு சில இடர்பாடுகள் வரும்போது இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு நிச்சயம் துணை நிற்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.